வணக்கம் விவர்ஸ், வெல்கம் பேக். இதை பற்றி ஆர்வமாக நாங்கள் இதுக்கு முன்னாடியே பேசிகிட்டு இருந்தோங்க. ஐஎம் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி கேட்குற மாதிரி. ஆமாம், ஆக்சுவலாக இது எப்போ இருந்தும் இருக்குது போல். நமக்கு இப்போ தான் தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி நீங்கள் வந்து AliExpress இல்லை கிடச்சிருக்கு, அதனால தான் தெரிய வந்திருக்கு. அவரை சொல்லுங்கள், யார் கொடுத்தா? பிரதீப் ப்ரோ கொடுத்துருந்தாரு. இவர் வந்து இதுக்கு முன்னாடி S22 அல்ட்ரா கொடுத்துருந்தாரு. அவர் தான் இப்போ திடீர்னு இதை செக் பண்ணேன். சைனாவில் வந்து ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குது. ஸோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைனாவில் இருந்தாங்கன்னா இதுலேயே இன்னும் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் கூட கிடைக்கும் போல். இது வந்து SBC AAC தான். அது மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்த பேட்டரி லைஃப் 13 hours ஸ்டாண்டலோனா, கேஸில் போட்டால் 50 hours, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க முடியுது. அண்ட் இதில் வந்து பட்டன் பேஸ்டு தான். ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால பிஞ்ச்லாம் கிடையாது. பிஞ்ச்லாம் இல்லை, பட்டன் பேஸ்ட். டச்சு தான் கொஞ்சம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. இது பட்டன்கிறனால என்ன ஆகிடும்னா மிஸ்டச் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ அதெல்லாமே அட்வான்டேஜ் தான். இதை சப்போஸ் ஹெல்மெட்குள்ளெல்லாம் வியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வியர் பண்ண முடியும். ஆனாலும் இது வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அட்வைசபிள் இல்லை. ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் அது போடும்போது மொத்தமாக அடைச்சிருது. ஹெல்மெட்டை போட்டு அடைச்சிட்டிங்கன்னா உங்களே அடைச்சிருவாங்க. கண்டிப்பாக போட வேண்டாம். ஸோ அதனால் வந்து சரியா, சரி, ரைட்டு. பிராண்டு என்னன்னு சொல்லுங்க. பிராண்டு TRN BT20 Pro. BT20 Pro. ஆக்சுவலாக இந்தியாவில் கான்செப்ட் காரில் வந்து BT20XS அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, இப்போது பாக்ஸில் எங்கே சுற்றி பார்த்தாலும் சைனாவில் தான் இருக்குது, சைனீஸ். அதனால் ஒன்றும் புரியல. சைடில் TRN, ஆனால் கேட்குறப்ப சைனீஸில் இல்லை, தமிழில் தான் கேட்குது. கிரியேட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா TWS ட்ரூலி வயர்லெஸ் HD ப்ளூடூத் மாடியூல் அப்படின்னு போட்டிருக்காங்களா. ஓப்பன் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஒரு பிளாஸ்டிக் ஏரியா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள யூசர் மேனுவல், அப்புறம் இவ்வளோ பெரிய பொட்டிங்க, முரட்டு பொட்டியாக இருக்குது. ஆனால் யூசர் மேனுவல் ஃபுல்லாக சைனீஸில் தான் இருக்குது. இல்லை, இங்கிலீஷில் பின்னாடி இருக்குது. போ தனி செக்ஷன் இருக்கா? இல்லை, கொஞ்சம் பின்னாடி இப்படி 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 பார்த்தீங்கன்னா இருக்கா. ஓகே. மல்டி லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த டைப் ஆஃப் ஐஎம்க்கு எப்படி எப்படி மாட்டணுமோ அதுக்கானதும் இருக்குது. ஏன்னா ஒரு சில ஐஎம்மில் வந்து அந்த பின் இருக்கு இல்லையா, அது உள்ளே இருக்கலாம், அதில் மாட்டுறதுக்கு. ஸோ அவங்க மொத்தம் கேஸோட சேர்த்து 50 hours, கேஸ் இல்லாமல் 13 hours. இதான் வந்து அவங்க கிளைம் பண்ணுறது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை வந்து யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது, ப்ளஸ் இந்த மெட்டீரியல், ஏன்னா அதில் LED இருக்குது. ஆமாம், 100%, 75%, 50, 25 அந்த மாதிரி 0, அவ்வளோதான். ஸோ மற்றபடி வந்து டைப் சி போர்ட்டாக இருக்கட்டும். இப்போ ரெகுலராக உள்ள TWS பக்கத்தில் இதை வச்சு காமிச்சா நீங்களாம் அரண்டுருவீங்க. நார்மலாக இப்போ இந்த CMFோட ப்ராடக்டே பெருசுன்னு சொன்னீங்கன்னா இப்போ இதை பாருங்கள், இந்த அளவுக்கு சைஸ் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஸ்பெக் பாக்ஸ் வைப்பீங்கல்ல, அந்த மாதிரி எதையும் கேரி பண்ணிக்கணும், அவ்வளோதான். அந்த அளவுக்கு பெருசுங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் நல்லா தராங்க. அதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபீல் ஆகுது. நீங்கள் எத்தனை நாளாக யூஸ் பண்ணுறீங்க? நான் ஒரு வாரம். ஒரு வாரத்தில் எத்தனை வாட்டி சார்ஜ் போட்டுருப்பீங்க? இது வரைக்கும் இந்த பொட்டியை சார்ஜே போடல. ஓகே, தேங்க்ஸ் பிரதீப் ப்ரோ, எங்களுக்காக சார்ஜ் ஃபுல் பண்ணி கொடுத்ததுக்கு. இதில் எப்படி இருக்குன்னா இன்புட் வந்து 5 வாட்டுங்க, இதுக்கு போகும்போது 2.5 வாட் போகும் போல். AAC SBCங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேட் இன் சைனா. ஸோ இதுதான். இப்போ நான் இதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறது என்னென்னா, உங்களுக்கு ஹெட்செட் வராது, ஞாபகம் இருக்கட்டும், மாடியூல் மட்டும்தான். நீங்கள் பாட்டு பொட்டியை திறந்துட்டு உள்ள ஆல்ரெடி ஒரு IEM இருக்கும்னு நினச்சிடாதீங்க. ஆமாம், அது முக்கியமான மேட்ரு இல்லை. அந்த IEM வராது, கூடு மட்டும்தான் வரும். நீங்கள் தனியாக வாங்கிக்கணும். ஓகே, இது பேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து பட்டன் இருக்குல்ல, பட்டன் அழுத்தினாலே ரெஸ்யூம் ஆனோம். பட்டன் வந்து பின்னாடி வந்துருதா? பட்டன் பின்னாடி வந்துடும். ஆமாம், ஆனால் ரெஸ்பான்சிவாக தான் இருக்குது. கிளிக்கிங் சவுண்டு எனக்கே நல்லா கேட்குது, கச்சக்குன்னு கேட்குது. பட்டன் நல்லா கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணேன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகணும். மியூசிக் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு வரைக்கும் ஆல்ரெடி நாங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். நீங்கள் ஒரு 1000 ரூபி IEM இல்லாட்டி 1500 ரூபி IEM யூஸ் பண்ணிங்கன்னா, இல்லாட்டி வந்து சிங்கிள் டிரைவர் 4000 5000 ரூபி IEM யூஸ் பண்ணிங்கன்னா பக்காவாக இருக்குது. ஆனால் ஆடியோ, அதாவது வால்யூம் ஆஸ்பெக்டில் எடுத்துக்கும் போது நார்மலாக ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸாக யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 60 to 70% என்ன வால்யூம் வருமோ அதுதான் இதில் ஃபுல் வால்யூமாக வரும். ஆனால் டிஸ்டார்ஷன் இருக்காது, கிளாரிட்டி அல்ட்டியாக இருக்குது. ஸோ அது இந்த இடத்துல சொல்லிக்கணும். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஃபோனில் ஏதாவது ஈக்குவலைசர் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதில் ஃப்ளாட்டாக அப்படி லிசன் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரியஸாக குவாலிட்டி அல்ட்டி தாங்க, அதெல்லாம் டவுட்டே இல்லை. நல்ல குவாலிட்டி, சின்ன சவுண்ட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா தெளிவாகவே கேட்குது. ஏன்னா அதுக்கு வந்து நான் IEM தான் தேங்க் பண்ணணும். நான் யூஸ் பண்ணுறது வந்து கேஃபைனோட அந்த க்ளீன் KLEAN அந்த மாடலு. ஸோ இதில் ஆல்ரெடி சிங்கிள் டிரைவரில் இருக்கலே பெஸ்ட்டு டியூனிங் பண்ணியிருந்தாங்க. ஒரு 4000 to 5000 செக்மெண்ட்குள்ளே இது வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் எனக்கு வந்து ஆடியோ நல்லாவே ரிச்சாக என்னால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. முக்கியமாக வந்து அந்த ஸ்டீரியோ செப்பரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, செம்ம அல்ட்டியாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நிறைய பேர் இப்படி வியர் பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரோ இருக்குது கம்ஃபர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு மேபி இப்போ கண்ணாடி போட்டு பழக்கம் இல்லாதவங்களுக்குலாம் இங்கே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம், அரிக்கிற மாதிரி இருக்கலாம். இப்போ நார்மலாக கண்ணாடி போடுறவங்களுக்கு எப்பயுமே இந்த இடத்துல ஒரு அந்த ஃப்ரேம் வந்து இங்கே போய் ரெஸ்ட் ஆகிட்டே தாங்க இருக்கும்.
ஸோ அவங்களுக்கு இது வந்து டக்குன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸாக ஃபீல் ஆகாது. பட் புதுசாக இதான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் இங்கே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் எடுத்ததுமே ஃபஸ்ட்டு ஒரு 3 to 4 days கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இது வியர் பண்ணியிருக்கும் போது கலண்டு பறந்துருமா ப்ரோனா வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் எதுவும் நடக்காது. இதை மாட்டிட்டு ஓடும்போது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கனாலும் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். என்ன உங்களோட ஐஎம்மோட வெயிட் வந்து ஒரு ஃபேக்டராக இருக்கும். உங்கள் ஐஎம் ஆல்ரெடி ஒரு மெட்டல் கேசிங்கோடலாம் இருந்ததுன்னா நீங்கள் ஓடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் ஃபீல் ஆகும். அதுக்காக சொன்னேன். இது வந்து கொஞ்சம் ஹெவியான ஐஎம்மான்னு கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஐஎம். இதுவே நம்ம இந்த சிம்கார்ட்டோட சூப்பர் மிக்ஸ் 4 இருக்குல்ல, அது வந்து என்னதான் குவாட் டிரைவராக இருந்தாலும் லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த மெட்டீரியல். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் பேஸ்டு இருக்குது. அப்போ நீங்கள் கேட்கலாம் இன்னொன்று இருக்குது, பவர் அந்த அளவுக்கு டெலிவரி ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடுது. வால்யூம் ஆடியோ அந்த வால்யூம் இருக்குல்ல, இதுலையே நான் என்ன சொல்கிறேன், ஒயர்டில் கேட்டால் இதில் 70% வால்யூம் தான், இதில் 100 அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அதுவே நீங்கள் குவாட் டிரைவர் போனீங்கன்னா 50% வால்யூம் தான், இதெல்லாம் 100க்கே புஷ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சவுண்ட் வந்து இந்த அடாப்டரால் கொடுக்க முடியாது. கிளாரிட்டி எல்லாம் இருக்கும், சவுண்டு மட்டும் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால சிங்கிள் டிரைவர் ஏதாவது யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த அடாப்டர் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம எஸ்ஆர்கே லிசன் பண்ணிட்டு சொல்லுவோம். எனக்கு ஒரு டவுட்டு, ஓன் ஆப் எதாவது இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஆப்லாம் கிடையாது. ஆசை தான் நம்ம ஆளுக்கு எல்லாம். இல்லைங்க, குளத்துல குளிச்சுட்டு வந்தா அப்படியே கும்முன்னு அடைச்சிக்கும் அந்த மாதிரி. உண்மையை சொல்லணும்னா முறை ஐஎம்ல ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கீங்க, ஆனால் அந்த அளவுக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் நல்லா இருக்கு கேட்க. இவர் இன்னும் இந்த பாட்டை விடலைங்க, ஈழு 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 ஈழு. இப்போ அவன் ஹெட்செட் மாட்டி இருக்கறனால கத்திக்கிட்டு இருக்கான், வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கெல்லாம் காது கொய்யுங்குது. அது பேசுகிறான்னு தெரியாது. அதனால் இது வந்து இதை வியர் பண்ணிட்டு சைக்கிளிங் போகலாமான்னா அன்றைக்கி தான் லாஸ்ட்டு சைக்கிளிங் ரைடாக இருக்கும். ஆமாம். பட்டன் எங்கிட்ட இருக்குது? பட்டன் ஓண்ட தான் இருக்குது. பட்டன் எங்காண்ட வரை இருக்குது? இந்த பொரு கீழேயா? எப்படி பாருங்க. ஓ இதுவா? ஆமாம், ஓகே ஓகே ஓகே, கண்டுபிடிச்சேன். சரி, ஃபோன் கால் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். வர காலை வந்து சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். வர காலை அட்டன் பண்ண வேணாம்னு நினச்சே பிடிச்சி ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கட் ஆகிடும். சரியா? ஸோ ஓவரால் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற அளவுக்கு லேட்டன்சி இருக்குது. ஒரு 1 செகண்ட் மேலேயே இருக்குன்னு அழுத்தின ஒன்று தானே ரெஸ்யூம் ஆகிறதுக்கு. இப்போ நீங்கள் வீடியோலாம் கேட்குறீங்கன்னா லேட்டன்சி எப்படி ஃபீல் ஆகுது? அதெல்லாம் மினிமல் தான். அது எஸ்பிசிஏசியில் பிரச்சனை இல்லை. ஒரு ஹைஃபை கோடை வரும்போது சம்டைம்ஸ் பிரச்சனை ஆகலாம், டிபெண்ட்ஸ். அதனால் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஓவராலாக ஃபோன் கால்ஸுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ எப்படியும் நீங்கள் ஆடியோ லிசன் பண்ணுவீங்க, அதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்களே வந்துக்கோங்க. எப்படி இருக்குன்றத சொல்லணும்னா அவுட்டோருக்கு இது செட்டே ஆகாதுன்ற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் பேசுறது கேட்குது. நான் பேசுறது கேட்குது, அதே சமயம் சுற்றி இருக்கிற எல்லா சத்தமும் கேட்குது. கரெக்டா? ஆமாம். அதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா பெல் அடிச்சுக்கிட்டே பேசுகிறேன். எப்படி இருக்கு? இப்போ ஒரு வண்டி கிராஸ் ஆச்சு கரெக்டா? ஆமாம் ஆமாம். இந்த பெல் அடிக்குதே. பெல் அடிச்சுட்டு இருக்கேன், அதே சமயம் நான் பேசுகிறேன். ரெண்டுமே கேட்குதா? ரெண்டுமே கேட்குது. ஓகேங்க. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து கால் குவாலிட்டிக்காக ஆடியோ கேட்டிருப்பீங்க, எப்படி இருந்ததுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக்காக வந்து இது ஒரு ஐஎம் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, அது ப்ளூடூத் மாடியூலோட கனெக்ட் ஆகி நீங்கள் வந்து ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு செட்டப். நான் ஒன்று சொல்லணும், ஆண்டவர் சைக்கிள் ரைடப்போ பேசிக்கிட்டு போகிறாரு, அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா சுத்தமாக இது அடைச்சிரு. நான் இப்போ கலெக்டினது நான் மட்டும் இப்போ என்னவோ இந்த சைக்கிள் ரைடுக்கு யூஸ் பண்ண போகிற மாதிரி தான். நீ பேசலை தெரியுமா, நீ பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது சொல்லிட்டேன் அதான் உங்கள் லாஸ்ட் ரைடாக இருக்கும்னு. ஸோ ஆக மொத்தம் வந்து இது மியூசிக்காக உங்கள் ஐஎம்ஐ ஒயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு மாடியூல். இதுதான் இங்கே ஃபேக்ட்டு. சரிங்க. ஆக மொத்தம் வந்து ஆடியோக்காக வாங்குறதா இருந்தால் தாராளமாக வாங்கலாம், ஒரு புது அனுபவம் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இப்போ யாராவது லிசன் பண்ணிவிட்டு அவங்களோட கருத்தை சொன்னால் நல்லாயிருக்கும்ல. வாங்க ஜாவித் ப்ரோ. துப்பாக்கி எப்படிங்க சிவா மாட்டிட்டீங்களா? ஆமாம், வாய்ஸ் கேட்கல. பொறுங்க, இப்போ இன்னும் பாட்டு போட்டதுக்கப்புறம் அதுவும் மொத்தமாக கேட்காது, லைட்டாக கேட்குது. ரைட்டு. இதுக்கப்புறம் அவருக்கு எதுவுமே கேட்காது. நாங்கள் எதாவது பண்ண ஸ்டெப்பு அவர் தனியாக ஒரு உலகத்தில் பேசுவார். இப்போ நம்ம அவரை வந்து திட்டுறோன்னே வைங்களேன், இவன் மனுஷனாயா நீ இல்லை ஒரு ஆளாயா இப்படிலாம் நம்ம திட்டினாலும் அவர் என்ன நினச்சிட்டு இருப்பாருன்னா, சரி இந்த அண்ணன் ஏதோ சொல்கிறார் போல, ஏதோ ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிகிட்டு இருக்கார் போல அப்படின்னு. அங்கே வருங்க, வாழ்க்கை இங்கே இல்லைங்க, அது எங்கேயோ போயிடுச்சு அப்படிங்கிறார் நம்ம. பார்த்தீங்களா, ஏதோ பேசுகிறாரு, என்ன பேசுகிறாருன்னு தெரியலை. அது அப்படிதான், அது எதுவும் கேட்காது. கத்துறனான்னு கூட தெரிலங்க. நீங்கள் கத்தின்னு தான் இருக்கீங்க. கன்வே பண்ணுறேன், மைல்டாக கேட்கும். எப்படி ப்ரோ இருக்குது இப்போ ஓவரால் அந்த ஃபிட்டு எல்லாமே எப்படி இருக்குது? உண்மையிலேயே வேல்யூலாம் வச்சு பேசலாம் ப்ரோ. அந்த ப்ளூடூத் வந்து ஒரு 1500 2000 ரேஞ்ச் சொன்னீங்க. 1500 2000 ப்ரோ. இந்த அது வந்து 4400 ப்ரோ அந்த ஐஎம். ஆனால் சவுண்டு மட்டும்தான் வேணும்னா செம்மையாக இருக்குங்க. அந்த ஸ்டீரியோ செப்பரேஷன்லாம் எப்படி ப்ரோ இருக்குது? சூப்பராக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குல்ல. அந்த ஸ்டீரியோ செப்பரேஷன் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே சவுண்டு இங்கிட்ட இருந்து அங்கிட்ட இருந்து இங்கிட்ட அப்படியே போயிட்டு வருது. நம்ம எஸ்ஆர்கே ஏன் சேண்ட் இப்போ தாங்க எனக்கு புரியுது. உண்மையிலேயே அவ்வளோ அருமையாக இருக்குது.
இந்த தேட்டர்லலாம் டால்பி அட்மாஸ்ன்ட்டு ஒரு வீடியோ போடாங்க பார்த்தீங்களா, இப்படியே போயிட்டு வரோம், அதே மாதிரியே ஃபீல் ஆகுது. அதுதான் ப்ரோ, ஸ்டீரியோ செப்பரேஷன் நல்லா இருக்காப்பா? சூப்பராக இருக்கு. ரைட். ஸோ அதுக்கு தான் அதான் ஒரு ஒப்பீனியன் ஆஸ்பெக்ட்லங்க. இப்போ நான் வந்து பிரதீப் ப்ரோ கொடுத்துருக்காரு, அவர் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் போய் பேசவும் கூடாது. கரெக்டாக? அதாவது நான் வந்து அவருக்காக நல்லா இருக்குன்னு நான் சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு தான். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது வந்து ஆசம் ப்ராடக்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஐஎம்ஸ் பொதுவாக எல்லாருமே வந்து ஒயர்டுங்கிறனால இப்போ எனக்குலாம் சைக்கிளிங் போகும்போது வாய்ப்பே இல்லைங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ சைக்கிளிங் போகும்போது பொதுவாக நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண போகிறது கிடையாது, அது வேறு விஷயம். பட் வீட்டிலேருந்து நீங்கள் மியூசிக் கேட்குறதா இருந்தாலே ஒயரோட அப்படி ஃபோனை பிடிச்சிட்டு ஒயரோட சுற்றிட்டு இருக்கணும். அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. நீங்கள் ரொம்பவே ஹைஃபை ஆடியோ லிசன் பண்ண போகிறீங்கன்னும் போது நீங்கள் ஒயரோட லிசன் பண்ணுவீங்க. இது அப்படி இல்லை. ஆனாலும் இதுலேயே வந்து உங்களுக்கு ஏஎஸ்சி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னா சீரியஸாக நல்லா இருக்குது, அதான் எதார்த்தம். ரைட்டு. நீங்கள் யாராவது இது மாதிரியான ஏதாவது ப்ராடக்ட் வந்து இந்தியாவிலே வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா அது மாடல் என்ன, உங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்திருக்கு, ப்ளஸ் நீங்கள் கப்பிள்டு வித் எந்த ஐஎம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கோம். சிவபரணி ஜாவேத் பார்க்கலாம். பாய்.